நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு சேனல்ஸ் பேஸ்ட் ஆன் த மிடில் மேன், அது வந்து டைரக்ட் சேனல். சரியா? அதே மாதிரி நோ மிடில் மேன் அப்படிங்கிறாங்க. இடைநிலையர் அடிப்படையிலான வழங்கல் வழிகள். சரியா? சேனல் பேஸ்ட் ஆன் த மிடில் மேன், அதில் டைரக்ட் சேனல், நோ மிடில் மேன். சரி, இடைநிலையர் அடிப்படையிலான வழங்கல் வழி, நேரடி வழங்கல் வழிகள், இடைநிலையர் இந்த ப்ரொடியூசர் டேக் அப் த டாஸ்க் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டிங் the goods either through his own company, showroom or branches, or through his sales team. Producer himself exercise direct control over the distribution. Some producer sell goods right from the doors of their factory directly to the consumer. இந்த இடைநிலையர் இன்றி ஒரு உற்பத்தியாளர் தனது நிறுவனத்தின் மூலமாகவோ தனது கிளைகள் மூலமாகவோ அல்லது தனது விற்பனை குழு மூலமாகவோ தனது உற்பத்தி பொருள் விநியோகிக்கும் முயற்சியை மேற்கொள்ளுதல் ஆகும். சரி, ஒரு உற்பத்தியாளர் ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, தன் நிறுவனத்தின் மூலமாக இல்லாட்டி தனது பிரான்ச்சஸ் மூலம், தனது கிளைகள் மூலமாக அல்லது விற்பனை குழு. சரியா? விற்பனை குழுனாக்கா ஒரு சேல்ஸ் டீம். சரி, சேல்ஸ் டீம் மூலமாக, அப்படி இல்லைனாக்கா உற்பத்தி பொருட்களை விநியோகிக்கும் முயற்சி, அது வந்து உற்பத்தி பண்ண பொருளை வந்து விற்கக்கூடிய முயற்சி என்ன பண்ணுறாங்க அவங்க எடுத்தாக்கா, அதுதான் என்ன பண்ணுறாங்க, அது வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, எடுக்கக்கூடிய முயற்சி வந்து எடுக்கக்கூடியது வந்து சொல்கிறாங்க. ப்ரொடியூசர் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உற்பத்தி செய்த பொருட்களை விநியோகிப்பது முதல் பின்னூட்ட முடிவுகளை சேகரிப்பது வரை அனைத்தையும் உற்பத்தியாளர் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள். அதே மாதிரி அதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல வந்து எல்லாத்தையும் வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வந்து டோர் டெலிவரி வந்து பண்ணுற வரைக்கும், குட்ஸ் ரைட் ஃப்ரம் த டோர் ஆஃப் த ஃபேக்ட்ரி, வெளியில் வந்து போகிற வரைக்கும் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க கையில் வந்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சில உற்பத்தியாளர்கள் தங்களின் உற்பத்தி பொருட்கள் நேரடியாக நுகர்வோரின் வீட்டுக்கு சென்று விடுகின்றனர். அதேமாதிரி ஒரு சில டைரக்டர் வந்து என்ன பண்ணுது, ஒரு ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாங்க வந்து உற்பத்தி செஞ்ச பொருளை வந்து நேரடியாக என்ன பண்ணிடுவாங்க, கன்சியூமரோட வீட்டுக்கே வந்து டோர் ஆஃப் த ஃபேக்ட்ரி டைரக்ட் டு த கன்சியூமர். சரி, அவங்க என்ன பண்ணால் டைரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. புரிஞ்சு? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருக்காங்க மேனுஃபேக்சர் டு கன்சியூமர். சரியா? ப்ராடக்ட் சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, இதில் வந்துட்டு மெயில் ஆர்டர் பிஸ்னஸ் ஆர் ஃபோன் ஆர்டர் பிஸ்னஸ்ஸு. இதில் வந்துட்டு மேனுஃபேக்சரர் கலெக்ட் ஆர்டர் ஃப்ரம் த கன்சியூமர் த்ரூ போஸ்ட் ஆர் மெயில் ஆர் ஃபோன் அண்ட் டெலிவர் த ப்ராடக்ட் themselves. Some producers send the catalog of their product directly to the consumer and receive order over post or phone. Then they distribute goods to the demanding consumer அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அஞ்சல் வழி வணிகம் அல்லது தொலைபேசி வழி வணிகம்ங்கிறாங்க. அஞ்சல் வழி மூலமாகவோ அல்லது கைபேசி வாயிலாக வாடிக்கையாளர் வந்து ஆணைகளை பெற்று அவர்களுக்கு பொருட்களை அனுப்பி வைக்கின்றனர். சரியா? என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆர் மெயில் ஆர் ஃபோன் அண்டு டெலிவர் அப்படிங்கிறாங்க. கைபேசி வாயிலாக அல்லது வாடிக்கையாளர் வந்து ஆவணங்களை பெற்று அவர்களுக்கு பொருட்களை அனுப்பி வைக்கின்றனர். அதேமாதிரி தேவைப்படும் வாடிக்கையாளர்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பி ஆணைகளை பெற்று பொருட்களை அனுப்பி வைக்கின்றனர். சரியா? அதேமாதிரி இந்த மெயில் ஆர்டர் பிஸ்னஸில் வந்து என்ன பண்ணாங்க, ஃபோன் ஆர்டர் மூலமாக, சரியா, இல்லாட்டி மெயில் ஆர்டர் மூலமாக என்ன பண்ணுறாங்க, கஸ்டமருக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணாக்கா உடனே வந்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அதேமாதிரி ப்ரைஸ் லிஸ்ட்டும் என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்து என்ன வேணுங்கிறத ஆர்டர் வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ டிமாண்ட் வந்து என்ன பண்ணுறாங்களோ கன்சியூமருக்கு என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து கொடுத்து வந்து அனுப்பிடுறாங்கங்கிறாங்க. அதேமாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு இ-காமர்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ டைரக்ட் சேனல் where there is no middleman. A website is created by the producer and through internet the product order is received and delivery of goods is made from the nearest godown of the producer. சரியா? மின்னணு வணிகத்தில் என்னங்கிறாங்க, சில உற்பத்தியாளர்கள் தங்களின் உற்பத்தி பொருட்களுக்கு இணையம் மூலமாக வலைதளங்களை உருவாக்கி அதன் மூலம் ஆணைகளை பெற்று தங்களின் பண்டகசாலைகளில் இருந்து இடைநிலையர்கள் உதவின்றி நேரடியாக அனுப்பி வைக்கின்றனர்.
சரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மின்னணு வணிகத்தை காமர்ஸ் மூலமாக சில உற்பத்தியாளர் என்ன பண்ணாங்க தங்களோட உற்பத்தி பொருட்களை வந்து இணையம் மூலமாக வெப்சைட் மூலமாக என்ன பண்ணுறாங்க அதை வந்து அனுப்பி வந்து உருவாக்கி அது மூலமாக ஆணைகளை வந்து ஆர்டர் வந்து பெற்று என்ன பண்ணுறாங்க தங்களுக்கு தேவையான பொருளை வந்து அவங்களுக்கு தேவையான பொருளை வந்து என்ன பண்ணுறாங்க வேர் ஹவுஸ்லேருந்து என்ன பண்ணாங்க டைரெக்டாக யாருக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க கஸ்டமருக்கு வந்து மிடில்மேன் மூலமாக என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து அனுப்பி வந்து வைக்கிறாங்க. அதேமாதிரி டைரக்ட் மார்க்கெட்டிங் ஆர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். சரியா, டைரக்ட் ஆர் என்னது மல்டி லெவல் மார்க்கெட்டிங். த மேனுஃபேக்சர் எஸ்டாப்ளிஷ்டு branches all over the country or in other country also. The producer first enroll few consumer. This consumer are asked to bring in the more consumer. Various commission are paid to the senior and junior consumer according to their turnover. All consumer directly purchase from the producer branches அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேரடி விற்பனை அல்லது பல்முனை வணிகம். சரியா, சில தயாரிப்பாளர்கள் நாடெங்கும் தனது கிளைகளை நிறுவி என்ன பண்ணுறாங்க அதன் மூலம் வாடிக்கையாளர்கள் உருவாக்குகின்றனர். சில மேனுஃபேக்சர் வந்து என்ன பண்ணுறாங்க பிரான்ச்சஸ் வந்து என்ன பண்ண வேர்ல்டு ஃபுல்லுமே என்ன பண்ணிடுறாங்க அவங்க வந்து அமைச்சு தன்னோட கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கிரியேட் வந்து பண்ணுறாங்க. சரியா, அதேமாதிரி பல்வேறு கழிவுகளை வழங்கி அவர்கள் மூலமாக புதிய வாடிக்கையாளர்களை ஈர்த்து அவர்களுக்கு தங்கள் கிளைகள் மூலம் நேரடியாக பொருட்களை விற்கின்றனர். சரியா, அவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வந்து கொடுத்து என்ன பண்ணுறாங்க நிறைய வேரியஸ் கமிஷன் ஆர் பெய்டு டு த சீனியர் அண்ட் ஜூனியர் கன்சியூமருக்கு. சரியா, கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தேவையான பொருளை வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து உற்பத்தி வந்து பண்ணி வந்து கொடுக்குறாங்க. சரியா, அனுப்பிச்சி வந்து வைக்கிறாங்கங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்டைரக்ட் சேனல் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் த்ரூ மிடில்மேன்ங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறைமுக வழங்கல் வழி. கான்ட்ராக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் கான்ட்ராக்ட் லாஜிஸ்டிக், ஒப்பந்த விநியோகிப்பாளர் அல்லது ஒப்பந்த தளவாடங்கள். த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடியூசர் அவுட் சோர்ஸ் த வேர்ஹவுசிங், டிரான்ஸ்போர்ட்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸ் டு a third party on contract. The contractor may process orders, collect payment and carry out customer service. Also he is paid commission on the basis of turnover. Multinational companies outsources distribution function and concentrate on their core ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மறைமுக வழங்கல் வழி. இது ஒப்பந்த விநியோகிப்பாளர்கள் அல்லது ஒப்பந்த தளவாடங்கள். சரி, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரு உற்பத்தியாளர்கள் தங்கள் முழு கவனத்தையும் உற்பத்தி செலுத்தும் பொருட்டு பண்டக காப்பீடல், போக்குவரத்து செய்தல், பகிர்ந்தளித்தல் போன்றவை வெளிப்பணி மாற்ற முறையில் ஒப்பந்த அடிப்படையில் ஒப்படைத்து விடுகின்றனர். சரியா, பெரு உற்பத்தியாளர் மிகப்பெரிய உற்பத்தியாளர் வந்து லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா முழு கவனத்தை உற்பத்தியில் வந்து செலுத்தும் பொருட்டு எல்லாத்தையும் மேனுஃபேக்சரிங்கில் மட்டும்தான் அவங்களுக்கு கவனம் வந்து இருக்கணும். அதனால் என்ன பண்ணிடுறாங்க எதை வந்து தேர்டு பார்ட்டிகிட்ட வந்து ஒப்படைச்சிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ். சரியா, எதை வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸு, டிரான்ஸ்போர்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பண்ணுறாங்க தேர்டு பார்ட்டிகிட்ட வந்து அதை வந்து சப்மிட் வந்து பண்ணிடுறாங்க. வெளிப்பணி மாற்ற முறையில் ஒப்பந்த அடிப்படையில் ஒப்படைத்து விடுகின்றனர். ஒப்பந்ததாரர்கள் ஆணைகளை என்ன பண்ணுறாங்க பெறுவது, பொருட்களை அனுப்பி வைப்பது, பணம் பெறுவது ஆகியவற்றை கழிவு அடிப்படையில் செய்து கொண்டு வருகிறார்கள். சரி, என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் கான்ட்ராக்ட் பேசிஸில் கமிஷன் பேசிஸில் என்ன பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அதை வந்து செயல்படுத்துகிறாங்கங்கிறாங்க. அதேமாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மேனுஃபேக்சரர், வேல்யூ ஆடட், ரீசெல்லர், விஏஆர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் என்னது கன்சியூமர் அப்படிங்கிற கஸ்டமருங்கிறாங்க. இந்த விஏஆர் வேல்யூ ஆடட் ரீசெல்லர். சரியா, ரீசெல்லர். சரி, அதுதான் விஏஆருங்கிறது. ரிசீவ் த ப்ராடக்ட் ஃப்ரம் த மேனுஃபேக்சரர், இன்கார்பரேட் த மாசிவ் தேர் own product by adding value enhanced service and sell to customer. VARs provide highly
skilled technical support to support so that the customer can have world classes satisfaction. Microsoft India has appointed Avant and Resident as VAR India. A solar panel producer may have builders as VR, and the builders offer solar panel as additional facility to the buyer of flat etc. அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செகண்ட் ஒன்றில் உற்பத்தியாளர் மதிப்பு கூட்டப்பட்ட மீள் விற்பனையாளர், விஆர்னாக்கா மதிப்பு கூட்டப்பட்ட மீள் உற்பத்தியாளர் அப்படிங்கிறாங்க. இவ்வகை மீள் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் உற்பத்தியாளர்கள் மீது பெற்று நுகர்வோருக்கு முழு திருப்தி அளிக்கும் வகையில் என்ன பண்ணுறாங்க, பணம் பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்டு பணிகளை செய்து அவற்றை வாடிக்கையாளருக்கு விற்கின்றது. சரி, அந்த வேலையாளர் ரீசேலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர்லேருந்து வாங்கி என்ன பண்ணுறாங்க, கன்சியூமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி அந்த பொருளுக்கு முழு வடிவத்தை வந்து கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து கன்சியூமருக்கு என்ன பண்ணுறாங்க, கஸ்டமருக்கு வந்து அனுப்பி வந்து வைக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தனது மீள் விற்பனையாளராக அவண்ட் அண்ட் ரேடிங்டன் நிறுவனத்தை அமர்த்தியுள்ளது. சரி, அதுதான் சரியா மீள் விற்பனை VAR. சரி, VR வேலையாளர் ரீசெல்லர் அவங்க வந்து என்ன அவண்ட் அண்டு ரெடிங்டன் அவங்கள வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இவ்வகை மீள் விற்பனையாளர்கள் அப்பொருளுக்கு மிக உயர்ந்த தொழில்நுட்ப ஆதரவினை வழங்குகின்றனர். சரி, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, தேவையான தொழில்நுட்பத்தை என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து கொடுத்து ஆதரவு வந்து கொடுக்குறாங்க. ஒரு சூரிய ஒளி மின்சார சாதனம் உற்பத்தியாளர் தனது மீள் விற்பனையாளராக கட்டுமான நிறுவனங்களை அமர்த்தி கொண்டால் என்ன பண்ணுறாங்க, அந்நிறுவனங்கள் அடுக்குமாடி குடியிருப்பை வாங்குபவர்களுக்கு இச்சாதனங்களை விற்றுவிடலாம். சரி, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்க, சூரிய ஒளி மூலமாக மின்சார சாதனம் உற்பத்தியாளர் தனது மீள் விற்பனையாளராக கட்டுமான நிறுவனங்களை அமர்த்தி கொண்டு அந்நிறுவனம் அடுக்குமாடி குடியிருப்பை வாங்குபவர்களுக்கு இச்சாதனங்களை விற்று விடுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ அதேமாதிரி நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் சேனல் ஆர் இது சேனல் பார்ட்னர் அந்த கன்சியூமர் அப்படிங்கிறாங்க. என்னென்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்தது.